ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. சற்று முன் ரயில்வேலேருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் அண்டு ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன விதமான பதவிகள் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி, நமக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது போன்ற குயிக் ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சென் நம்பர் 7/2024. ஆக்சுவலாக 2024 இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. Feb 6 வரையும் உங்களுக்கு டைம். Feb 8 வரையும் நீங்கள் ஃபீ பே பண்ணுறதுக்கான டைம். ஆன்லைனில் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு எலிஜிபிள் கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் அதாவது 6/2 நீங்கள் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட், உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை. ஸோ லாஸ்ட் டேட்குள்ளே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாமா, அப்ளை பண்ணுறப்போ கொடுக்குற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆக்டிவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்னென்ன விதமான போஸ்ட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் இருக்குது நோட்டிஃபிகேஷனு. நான் முக்கியமான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் இண்டிவிஜுவலாக நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா. ஓகே, இது என்ன ப்ரோ ஏஜ் குரூப் அப்படின்னா, இவங்க வந்து இதில் போட்டிருப்பாங்க எந்தெந்த இதுக்கெல்லாம் 18லேருந்து 33 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பதவிக்கெல்லாம் இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யார்? யூஆரும் இடபிள்யூஎஸும். ஓகே, ஓபிசி அப்படின்னா இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு டேட்டு வாரியாக கொடுத்துட்டாங்க. இது வரவேற்கத்தக்கக்கூடியது. அதாவது இந்த டேட்டு அந்த டேட்டு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். எந்தெந்த பதவிக்கெல்லாம் 18லேருந்து 35 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பதவிக்கு யூஆர் இடபிள்யூஎஸ்னால் இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்க, அதாவது இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு அந்த ஏஜ் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஓபிசி அப்படின்னா இந்த டேட்க்கு அப்புறம், எஸ்சி எஸ்டினா இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே குறைந்த வயது இதுதான், அதாவது மினிமம் ஏஜ், அதாவது இந்த வயதுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து 18 வயசு அப்படிங்கிறது ஆகியிருக்கும். ஓகே, இந்த டேட்க்கு முன்னாடி பிறந்தவங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஒரு முறை மட்டும் ரிலாக்ஸேஷன் எல்லாருக்குமே 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு முறை மட்டும்தான். எதுக்கு அப்படின்னா, அந்த கோவிட்னால ரீசெண்டாக நிறைய டைம் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாததுனால இவங்க வந்து ஒன் டைம் மெஷராக 3 இயர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ருபீஸு. எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் அவங்களுக்குலாம் 250 ருபீஸு. யாருக்கெல்லாம் 500 அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணோன்னே 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கெல்லாம் 250 அவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணக்கப்புறம் 250 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு கிடையாது, அட்டன் பண்ணோன்னே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ரீஃபண்டுக்கு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் வைஸ் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன படிக்கணும், என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பாருங்கள், ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அதுலேருந்து 50 கொஸ்டின் வருமா. ப்ரொஃபஷனல் எபிலிட்டியில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத போஸ்ட் வைஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனல் எபிலிட்டியை 50 மார்க்கை நான் வந்து லேட்டராக ஷோ பண்ணுறேன். அது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 15, மேக்ஸில் 10, ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு 10, மொத்தமாக 100 கொஸ்டின் 100 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இந்த 4 டாப்பிக்குக்கான சிலபஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான புக்கையுமே நான் உங்களுக்கு கீழே பெஸ்ட் புக்கையுமே டேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த புக்கை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற பதவி இருக்குது. அந்த பதவிக்கு மட்டும் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதே மாதிரி சில டீச்சர் பதவிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பதவி, உதாரணத்துக்கு கிராஜுவேட் டீச்சர்ஸ், அப்புறம் வந்து மியூசிக் டீச்சர், இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் உங்களுக்கு டீச்சிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. மியூசிக் டீச்சர் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. மியூசிக் தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி பதவிகள்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கெலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஹவு டு அப்ளைல ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு எல்லா லிங்க்குமே கொடுத்துட்றேன். ஸோ இதில் பாருங்கள், அந்த ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் அப்படிங்கிறதுல ஒரு 50 கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால, அது வந்து ஒரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, அதுக்கு என்ன சிலபஸ்,
அதே மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, ஹிந்தியில் இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு அந்த அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் என்ன, அதில் என்னென்ன கேட்பாங்க, அதில் எந்த டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் எவ்வளோ கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, 9 to 10 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணால் ஒரு 50 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணுறது மூலிமா அந்த 50 கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாமா. சீஃப் லா அசிஸ்டண்ட்டில் எவ்வளோ கேட்பாங்க, சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டரில் எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிற பேட்டர்னுமே இதில் இருக்கும். நீங்கள் பேஜ் நம்பர் 40லேருந்து இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேக்கன்சி டேபிள் பார்த்தரலாம். மொத்தமாக நாடு முழுவதும் 1000 சொச்சம் வேக்கன்சிஸ், 1038 வேக்கன்சி இருக்குது. இதில் நம்ம ரீஜன் சென்னை ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது கம்மி தான். பட் மற்ற ரீஜனை கம்பேர் பண்ணுறப்போ, உதாரணத்துக்கு பெங்களூர்லாம் பாருங்கள், மொத்தமாகவே 12 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ போபால் 66 வேக்கன்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 76 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன வேக்கன்சி அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஒன்றுமே யூஆருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. சீஃப் லா அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சி, அதாவது மொத்தமாக 4 வேக்கன்சி, அதில் யூஆருக்கு 2 வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா பதவியுமே யூஆரில் இருக்குது. லைப்ரரியன் பதவி ஒரு வேக்கன்சி தான், அதுவும் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வேக்கன்சிஸ் கம்மி தான், 1, 2, 5 இந்த மாதிரி இருக்குது. பட் இருக்கக்கூடிய எல்லா வேக்கன்சிஸ்லையுமே ஆல்மோஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் இருக்குது ஸ்கூலுக்கு, அப்புறம் ப்ரைமரி டீச்சர்ஸ் இருக்குது, ரயில்வே டீச்சர் இந்த இதில், அப்புறம் லைப்ரரியன் பாருங்கள் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒன் டைம் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லைப்ரரியன் ஒரு வேக்கன்சி ஓபிசிக்கு இருக்குது. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இருந்தது 2 வேக்கன்சி, அதில் யூஆருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆரில் வேக்கன்சி இருந்தால் நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுவும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜியன் வேக்கன்சி, நம்ம தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி. ஸோ அதனால் வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து என்ன பதவி என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ அதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் 93வது பக்கத்துலேருந்து அப்படியே மேலே போங்க. ஓகே, லேப் அசிஸ்டன்ட், கெமிஸ்ட் அண்ட் மெட்ரலஜிஸ்ட் பாருங்கள், சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுமா வித்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த லேப் அசிஸ்டன்ட் பதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பதவிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், ப்ளஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்க்கு. அடுத்து பாருங்கள், ப்ரைமரி டீச்சர் தமிழ், இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் 50% ப்ளஸ் 2 year டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிஎட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாமா. ஓகே, ஆர் அப்படி இல்லைன்னா, அதாவது ஆர் கொடுத்து நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் கொடுத்து, அதனால் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் எலிஜிபிள் தான். 12th முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருந்தாலும், அதாவது 4 year பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இல்லை 12th முடிச்சுட்டு 2 year டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள்ங்க. ஸோ டீச்சருக்கான குவாலிஃபிகேஷன், அப்புறம் ப்ரைமரி டீச்சர் ஹிந்தி, ஸோ இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டீச்சிங் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து ரயில்வேலேருந்து வர 23ஆம் தேதி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வருது. 10th பாஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 32,000 வேக்கன்சி, தமிழகத்துக்கு 2,500+ வேக்கன்சி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்ளை பண்ண தயாராக இருங்க. வந்தோடனே நோட்டிஃபிகேஷன் போட்டுருவேன், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டுருவேன், பெஸ்ட்டு புக் கொடுத்துருவேன், எல்லாமே கொடுத்துருவேன். மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.